லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு பிசினஸ் பண்ணணும். அந்த பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ற கனவு இருக்கும். அப்படி உங்களோட கனவு என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கனவுக்கெல்லாம் தடையா இருக்கிறது நம்ம தாங்க. ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ணலே, நமக்கு இது இல்லையே அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிட்டு இருக்கோம். அந்த புலம்புல இருந்து நம்ம வெளில வந்தாலே நம்ம கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவோம். விஜய் டிவில ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2 தான் வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து வாரம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க. இந்த வாரம் வந்துட்டு மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்துட்டு ஒரு சூப்பரான ஷோ பார்த்தேன். அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். இந்த ஷோவில் 3 ஸ்டார்ட் அப் கம்பெனி கலந்துக்கிட்டாங்க. நம்ம லைஃப்பில் எந்த விஷயத்தை பார்த்து பயந்தோமோ அதவே இவங்க ஒரு ஐடியாவாக எடுத்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒருத்தவங்க வந்துட்டு பெண்களுக்கு ஏற்படுற வழி இந்த பிசிஓடி இது சம்பந்தமாக வந்துட்டு வீட்டில இருந்தே நம்ம வந்து அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்றதுக்கான ஒரு கிட்டு வந்துட்டு அவங்க தயார் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பல துறையில் சாதிச்ச இன்வெஸ்டருமே ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஃபவுண்டர் கிட்ட எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு என்ன விஷயம் தோணுச்சுன்னா, நம்மளுமே ஒரு பிசினஸ் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணணும், அவங்க எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி தயாராகணுன்ற எல்லா விஷயத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்குள்ள வந்துட்டு நிறைய கலந்து பேசிட்டு ஃபைனலா வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. 1,20,00,000 வந்துட்டு அங்க வந்து ஸ்பாட்லயே இன்வெஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் ஐடியா இருக்கா? நீங்க ஆல்ரெடி ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஹாட்ஸ்டார்ல அவைலபிள் இருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க.